ஸ்நேகிதியே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லதா அருண்குமார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூரல் வச்சு கோகோனட்டை வச்சு எப்படி ஆர்ட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய். இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காவாக எடுத்துக்கோங்க. அண்ட் இது ஒரு 2 days வந்து வாட்டரில் ஊற வச்சு எடுத்துக்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் 24 hours. ஏன்னா அப்போ தான் அதில் மேலே இருக்கிறதால நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுக்க முடியும். க்ளே மியூரல் ஆர்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த க்ளே வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கம், அப்புறம் வந்து டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ், அப்புறம் அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே பெயிண்டிங் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், தேங்காய் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாண்ட் பேப்பர் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோம்னா இங்கே பாருங்கள் தேங்காய் வந்து ப்ளெயினாக இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும். ஸோ ஸ்ப்ரே பெயிண்டிங்கில் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிருக்கோம் நம்ம. இது வந்து இந்த ஸ்ப்ரே பெயிண்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் என்னென்னா இன்ஸ்டடாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இதில் எப்படி வந்து நம்ம மியூரல் ஆர்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஜஸ்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இந்த க்ளே வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். ஸோ க்ளே வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஷேட் அண்ட் லைட் ஷேட் 2 கலர் இருக்கும். ஸோ இது ஏற்கனவே தெரியாதவங்க, பேசிக் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளேவை வந்து மிக்ஸ் பண்ணுறது இப்படி தான். ஸோ இதுக்கு எடுக்கிற அதே ஈக்குவல் ரேஷியோவில் வந்து உங்களுக்கு டார்க்கும் எடுத்துக்கோங்க. லைட் கலர் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன். ஸோ இப்போ டார்க் கலர் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் வந்து நம்ம மியூரல் ஆர்ட் பண்ண போகிறோம். அதுலேயும் வந்து நமக்கு பிள்ளையார் வந்து வச்சுக்கலாம். ஒரு கான்செப்ட்டுக்காக சும்மா ஒரு பிள்ளையார் வச்சுக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக தேங்காய் அப்படின்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பிள்ளையார் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி ஈக்குவல் ரேஷியோ இங்கே பாருங்கள், சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். ரெண்டுமே டுகெதர் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு க்ளே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோகோனட்டுக்கு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த க்ளே நம்ம செஞ்சுட்டோன்னா செஞ்சுட்டு எடுத்து வைக்கக்கூடாது, ட்ரை ஆகிடும். ஸோ மினிமம் 10 minutesலேருந்து 15 minutesக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய கான்செப்டை வந்து செஞ்சு முடிச்சுக்கணும். இப்போ வந்து நான் மொத்தமாக வந்து எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபேஸ்க்காக இந்த ரவுண்ட் ப்ராசஸில் எடுத்து வச்சுக்கோங்க. லைக் இங்கே பாருங்கள், ஒரு ஃபேஸ்க்காக ரவுண்ட் ஷேப் வர மாதிரி இப்படி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரௌனுக்காக ஒரு பிள்ளையார் நம்ம பண்ணுறோன்னாலே க்ரௌன் வந்து ஹைலைட்டிங்காக இருக்கும். ஸோ க்ரௌன் பர்பஸ்க்காக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இது நம்ம க்ரியேட்டிவ் சென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும். எப்படி வேணால் பண்ணிக்கலாம், இப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ இயர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து ட்ரங்க் ரெடி பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த சைடில் வந்து பிள்ளையாருக்கு வந்து ஆஃப் தான் இருக்கும். ஸோ சின்னதாக நான் போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஐஸ் வேணும்னா நம்ம ஐஸ் வந்து ரெடி பண்ணி ஒட்டிடலாம். ஐஸும் 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கணுன்றதுனால சேம் ஒரே மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க. பாதி பாதியாக எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷோட பேக் சைடில் ஒரு சின்னதாக ஒரு டாட் கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துக்கலாம். இந்த க்ரௌன் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டோன்லாம் வச்ச எஃபெக்ட் இருக்கிறதுக்காக இது மாதிரி கொடுக்குறேன். ஸோ உண்மையாகவே நம்ம ஸ்டோன்ஸ் கூட வச்சுக்கலாம். நம்மளோட டைமிங் பொறுத்து நம்ம இன்னும் இன்னோவேட்டிவாக இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அண்ட் டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ் ஒட்டலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு ஸ்ப்ரேவை வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகிற ஒரு தேங்காய் தான் அதை வந்து நம்ம ஊற வச்சு எந்த மாதிரி எடுத்து பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாக காமிச்சிருக்கோம். ஸோ மியூரல் ஆர்ட்னும் போது அதுவும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் பிள்ளையார் பண்ண மாதிரியே நீங்கள் ஃப்ளவர் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மியூரல் ஆர்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்கிற ரொம்ப கம்மியான நேரத்தில் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எப்படி பண்ணுன்றதை ஈஸியாக கற்றுக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் கோகனட் ஆர்ட் வித் மியூரல் எப்படி பண்ணலான்றதை பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.